ஆசாசியாக கார் வாங்கினா இந்த அரசாங்கம் நம்ம ஆசையில் ஆசிட் ஊற்றுற மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்ருக்கு. என் காரில் முன்னெல்லாம் ஒன் டைம் டேங்க் ஃபுல் பண்ணால் 600 கிலோமீட்டர்ஸ் போகும். நிறையா லாங் ட்ராவலுக்கு நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன், ஊட்டி, கொடைக்கானல், மூணார்னு. இப்போ அதே 60 லிட்டர்ஸ் டேங்க் ஃபுல் பண்ணால் வெறும் 330-350 கிலோமீட்டர் தாங்க கொடுக்குது. இப்போ நான் பெட்ரோல் பங்க் தான் தேடிட்டு இருக்கேன். கார் எப்போ வேணால் ஆஃப் ஆகலாம். டேங்க் ஃபுல் பண்ணி வெறும் 330 தான் போயிருக்கு. காரணம் E20 பெட்ரோல். அண்ட் இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, இந்த XP100 பெட்ரோல் தான் நான் போட்டு ஆகணும். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு கரண்ட்லி மார்க்கெட்டில் இருக்கிறதுலே 100% பெட்ரோல், 0 எத்தனால். பட் இதோட ரேட்டு கொள்ளை அடிக்கிறானுங்க. 167 ரூபா பெர் லிட்டர். 60 லிட்டர் டேங்க் ஃபுல் பண்ண அப்படின்னா 9700 ரூபா, லிட்டரலி 10,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. இதே 60 லிட்டர் நார்மல் E20 பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா எனக்கு 6300 தான் ஆகும். ஸோ லிட்டரலி 3700 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி. இப்போ இந்த பெட்ரோல் வச்சு மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரிப்பை 0 ஆக்கிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரேஞ்ச் காமிக்குது. அண்ட் ஹைவே டிரைவ், சிட்டி டிரைவ்னு ரெகுலராக நான் எங்கெங்கெல்லாம் டிரைவ் பண்ணணும் அந்த இடத்துக்கு மட்டும்தான் டிரைவ் பண்ணேன். இன்னும் 400 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் 60 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி டிரைவ் ஆயிடுச்சு. இப்போவே 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. இப்போ 218 கிலோமீட்டர்ஸ் கிட்ட டிரைவ் பண்ணிட்டேன். இன்னமும் 267 கிலோமீட்டர்ஸ் போகும்னு காமிக்குது. அண்ட் ஃபைனலி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி பெட்ரோல் பங்க்ல கொண்டு போய் நிறுத்தும் போது 545 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. இது பழைய E20 பெட்ரோலை விட லிட்டரலி 200 கிலோமீட்டர்ஸ் அதிகம். பட் ஒரு வாட்டியும் டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா போடுறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ மறுபடியும் நான் நார்மல் பெட்ரோல் தான் போட்டிருக்கேன். ஸோ நார்மல் பெட்ரோல்லேயே போட்டுட்டு ட்ரிப்பை 0 ஆக்கிட்டு இப்போ மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக கம்மியாக தான் கொடுக்கும், தெரிஞ்ச விஷயம் தான். அதே 60 லிட்டர் பெட்ரோலுக்கு எனக்கு வெறும் 6300 தான் இருக்குது. இந்த 100% பெட்ரோலில் உங்களுக்கு மைலேஜும் கிடைக்கும், வண்டியும் நல்லா இருக்கும், அண்ட் செம்ம ஸ்மூத் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இது எல்லா பங்க்லையும் இருக்காது. ஏதாச்சும் ஒரு இந்தியன் ஆயில் பங்க்ல மட்டும்தான் இந்த XP100 இருக்கும். இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ரெகுலராக இதே போடுறது கொஞ்சம் சிரமம் தாங்க. அண்ட் இன்னொரு பதற வைக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பைக்கை ஒரு மாசமா ஓட்டாமல் வச்சிருக்கேன். E20 பெட்ரோலை போட்டு வண்டியை ஓட்டாமல் வச்சிருந்தீங்கன்னா பைக் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தான் கொண்டு போகணும்னு நிறைய பயமுடுத்துறாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த பைக்கில் இருக்க பெட்ரோல் ட்ரைன் பண்ணிட்டு நான் அந்த 100% பெட்ரோல் போடணும். இல்லைனா சீக்கிரமாகவே பைக்கை பாடையில் ஏற்றுற நிலைமை வந்துடும் போல இருக்கு.